தமிழமுதம் நண்பர்களே, என் அன்பு குருநாதர் தங்கபாண்டியன் ஐயா மற்றும் கோபு ஐயா அவர்களை மனதார வணங்கி இந்த வீடியோவை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பதிக்கு போறோம். விடிய விடிய கியூல நின்னு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு உருகி உருகி ஏழுமலையான தரிசனம் பண்றோம். ஆனா தினமும் காலையில கோவில் கதவை திறக்கும் போது அங்க இருக்கிற அர்ச்சகர்கள், விஐபிகள், ஏன் பிரமாண்டமான அதிகாரிகளுக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் தினமும் ஒருத்தருக்கு மட்டுமே கிடைக்குதுங்க. மனிதர்கள் யாரும் இல்லாத அந்த நள்ளிரவு நேரத்துல விஸ்வரூப தரிசனத்துக்கு முன்னாடி பெருமாளை முதலா தரிசனம் பண்ற அந்த விஐபி யார் தெரியுமா? அத பத்தி நாம புராணங்களும் சாஸ்திரங்களும் என்ன சொல்லுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம சாஸ்திரத்தின்படி திருமலையில் தினமும் ராத்திரி ஏகாந்த சேவை நடக்குங்க. அதாவது பெருமாளை படுக்கை அறையில் பள்ளி கொள்ள வைக்கும் சேவை. இந்த சேவை முடிஞ்சதும் கோவில் கதவுகளை பூட்டிட்டு அர்ச்சகர்கள் எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நள்ளிரவு நேரத்துல அங்க மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல தான் அங்க ஒரு தெய்வீக அதிசயம் நடக்குதுங்க. நம்ம புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, பகவான் விஷ்ணுவோட பக்தரான நாரத முனிவர் தினமும் நள்ளிரவு நேரத்துல திருமலை கருவறைக்குள்ள வர்றாராம். மனிதர்கள் யாரும் இல்லாத அந்த அமைதியான நேரத்துல தன் கையில இருக்கிற மகதி அப்படிங்கிற வீணையை மீட்டி நாராயணர் நாமத்தை பாடி பெருமாளை எழுப்பி அவரோட விஸ்வரூபத்தை முதலா தரிசனம் பண்றாராமா. இத சும்மா கதையா சொல்லலங்க, இதுக்கு பெரிய ஒரு சான்றும் இருக்கு. தினமும் ராத்திரி ஏகாந்த சேவை முடிஞ்சு கோவில் கதவை பூட்டும் போது அர்ச்சகர்கள் ஒரு தங்க பாத்திரத்துல சுத்தமான தண்ணீரையும் பூஜைக்கு தேவையான பொருட்களையும் பெருமாள் சிலைக்கு முன்னாடி வச்சுட்டு வருவாங்க. மறுநாள் காலையில சுப்ரபாதம் பாடி கதவை திறக்கும் போது அந்த பாத்திரத்துல இருக்கிற தண்ணீர் பாதியா குறைஞ்சிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நாரத முனிவர் நள்ளிரவுல வந்து அந்த தண்ணீரை வச்சு பெருமாளுக்கு பூஜை செய்து ஆராதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். இதை இன்றளவும் திருமலை அர்ச்சகர்கள் ஒரு பெரிய ரகசியமாகவும் அதிசயமாகவும் பாக்குறாங்க. அப்படின்னா தினமும் காலையில சுப்ரபாதம் கேட்டுட்டு கண்மளிக்கும் பெருமாள் அதுக்கு முன்னாடியே நாரதரின் பக்தியில திளைச்சிருக்கிறாரு அப்படிங்கறதுதான் உண்மைங்க. கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்குது, அப்படிதானே? இந்த ஆன்மீக ரகசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா அல்லது கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு எழுதுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.